தளபதியை கொல்ல என்ன காரணம் சார்? தலை தான் கொண்டாருன்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க? இதுல வேற யாருக்காவது சம்மந்தம் இருக்கா சார்? ஹலோ, கதான படிச்சான் சொல்றேன் விசாரிச்சுட்டு. சார் ஒன் லாஸ்ட் கொஸ்டின். உங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன சார்? உங்களோட வெட்டியா பேசிட்டு இருக்காம இங்கிருந்து கிளம்புறதுதான். பெருமாள் யார் விளையாண்டது? நான் தான் சார். இப்படி விளையாண்டுருக்கீங்க? ரொம்ப நாளா எதிர்பார்த்தது சார். அதான் எடுத்துக்கோ, உனக்கு தான். விசாலாம் எதுவும் இல்ல, எடுத்துக்கோ. எடுத்துக்கோ. இந்த ஊர்ல உட்காந்துலாம் கொன்ன இன்னைக்கு கூட தானே போட்டியா? என்னடா முறைக்கிற? சார் அர்ஜென்ட் கால் வந்துருக்கு சார். சாப்பிடு, நான் வரேன். ஏய் 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 வாங்கப்பா. அப்பா, இதுல சைன் வாங்கிட்டு போலான்னு வந்தோம். எதுக்குப்பா இதெல்லாம்? நான் இங்கே இருந்தா இதெல்லாம் நடந்திருக்காதுப்பா. ஃபீல் பண்ணாதீங்கப்பா, இது ஜஸ்ட் ஃபார்மாலிட்டி தான். சைன் பண்ணுங்க. வரோம்பா, நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. மனுஷன் ரொம்ப ஃபீல் பண்றாரு. நம்மளே எப்படி ஃபீல் பண்றோமே, அவருக்கு எப்படி இருக்கும்? ஏதாச்சும் செய்யணியா? செஞ்சிருவோண்டா. அப்பவே சொல்லணும்னு நினைச்சேன். தளபதினாலே டென்ஷன் ஆகியே. இன்னைக்கு அவங்க தான் நமக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க. பத்மா கிட்ட எல்லாம் பேசியாச்சு, போய் பார்க்கணும். இப்பவும் சொல்றேன், நம்ம வேற ஏதாவது யோசிப்போம். போலீஸ் நம்பிட்டு கை சுப்பிட்டு உட்கார சொல்றியா? புரிஞ்சுக்கூடா. முடிவு பண்ணிட்டு பேசுற. நான் சொல்றதை கேட்க போற? என்னவோ பண்ணு. அக்கா, நாங்க வந்துட்டோம். டேய், அக்கா வந்தோடனே கட்டி பிடிப்பாங்க. நீயும் இறுக்கி பிடிச்சிரு, இல்லைன்னா விட மாட்டாங்க. டேய், என்னை விட்டுருங்கடா. டேய், நான் எங்கேயாவது போயிடுறேன்டா. டேய், என்னை விட்டுருங்கடா. டேய், பண்ணண்டா. டேய், விடுறா, இல்லைன்னா விட மாட்டாங்க. வாங்க போலாம். அக்கா வருவாங்கண்ணே. இதானா அக்கா? என்னக்கா, யார் இவங்க? சொல்லு. எல்லாம் ஒரு கேஸ் விஷயமா தான். யாரையும் கூட்டு வரக்கூடாது தெரியல உனக்கு? டீட்டெயில் அக்கா கிட்ட இருந்து உடனே கிளம்பிங்க இருந்து. என்ன அக்கா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் பாலம். நாங்க கிளம்புறோம். சரி கிளம்புங்க, அவசரப்படாம வெயிட் பண்ணுங்க. உன்னை எப்படி பிடிச்சேன்னு பாக்குறியா? நீங்க எப்படி என்ன பிடிப்பீங்கன்னு தெரியும். என்ன மோட்டிவ்? எதுக்காக போட்ட? விஷயம் ஒழுங்கா வெளியே வந்துட்டா மொத்த எதுவும் உடம்புக்குள்ள போகாம இருக்கும். அதுக்கெல்லாம் வேலையே வேண்டாம், நானே சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன எப்படி பிடிச்சீங்க? யார் போட்டு பிடிச்சது?
ஹலோ, எங்கே அந்த ஏசி போனக்கூடிய வந்துட்டேன் சார். அர்ஜென்ட் கால் வந்துருக்கு சார். சாப்பிடு, நான் வரேன். எஸ் சார். என்ன பண்ணிருக்கு? தலையை விசாரிச்சுட்டு இருக்கேன் சார். எப்படியும் உண்மையை வெளியே வாங்கிடுவேன் சார். கிழிச்ச தளபதியை போட்டது ஒரு பொடிப்பைய ராஜன். இப்போதான் இன்ஃபர்மேஷன் வந்தது. உடனே போய் அரெஸ்ட் பண்ணு. எஸ் சார். ஓகே சார். பெருமாள் வண்டி அடியா. கமிஷனர் தான் அரெஸ்ட் பண்ண சொன்னார். சொல்லு, எதுக்காக போட்ட? நான் தான் போட்டேன். அவனை இத்தனை நாள் போடாம விட்டதே தப்பு. தலைன்னு சொல்லிட்டு திரிகிற தருதல தப்பிச்சிட்டான். அவனையும் போடு. ஹை, ஏன்டா போட்டேன்னு கேட்ட? என்ன விளையாட்டு இருக்க? ஒழுங்கா என்ன சொல்லிடு. என்ன அக்கா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் பாலம். நாங்க கிளம்புறோம். சரி கிளம்புங்க, அவசரப்படாம வெயிட் பண்ணுங்க. இந்தாங்க போட்டோ. எப்படியாச்சு கண்டுபிடிக்க சொல்லுங்க, ரொம்ப அர்ஜென்ட். இதோ போறானே, இவன் தான் பழம்புரி. இதே மாதிரிதான் 10 நாளைக்கு முன்னாடி வந்தான், ஆனா வெறியோட. வணக்கம் கமிஷனர் சார், எப்படி இருக்கீங்க? வாயாப்பழம். ஏதோ உன்ன மாதிரி ஆள்லாம் இருக்கிறதுனால தான் என்ன மாதிரி ஆள்லாம் ஏதோ செல்வா கூட இருக்க முடியுது. என்ன சார், ஏதோ குத்தி காட்டுற மாதிரி இருக்கு? குத்தி காட்டுறது கத்தி காட்டுறதுலாம் உங்க வேலையா? ஏய், அவரை விடுறா. வந்த விஷயத்த சொல்லு. அர்ஜென்ட் ஃபோன் பண்ண. ஒரு பொட்டச்சிக்கு எவ்வளவு திருச்சந்தா என்னை பத்தி எழுதியிருப்பா. பேப்பர் பாத்தீங்களா இல்லையா? பாரு. ஒரு பெரிய மனுஷன் அங்கே இங்கே சந்திர சிந்து பாடத்தான் செய்வேன். எந்த பெரிய மனுஷன் கதை திறந்து பார்த்தாலும் ஒரு சாக்கடை இருக்கத்தான் செய்யும். எல்லாத்தையும் எழுதிடுறதா? இப்போ என்ன பண்ணலான்றா? ஆஃப் பண்ணிருங்க அவளை. யோ, பத்திரிக்கைக்காரி மேலே கீழே கை வச்சு வச்சிடாதீங்க. பிரச்சனை பெருசாயிடும். அவளை என்கிட்ட விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். உங்ககிட்ட விட்டா என்ன புண்ணியன்னு எங்களுக்கு தெரியாதா? அவன் எழுதுனது என்னைய பத்தி. நாங்க பாத்துக்கிறேன், விடுங்க. டேய், என்னவோ பண்ணுங்க, நான் கிளம்புறேன். அக்கா வா. அவர் போட்டு விடுறா. நீங்க என்ன பண்ணீங்களோ எனக்கு தெரியாது. என் பொண்டாட்டி முகத்தினோட என்னால முடிக்க முடியல. இதான் அவன் போட்டா. முடிச்சுட்டு சொல்லு. நீ போ, நாங்க பாத்துக்கிறோம். இதெல்லாம் உனக்கு வேண்டிய பட்டம். மரியாதையா வெளியே போயிடுங்க. போயிடுங்க, இல்லனா போலீஸ் கூட வேண்டியிருக்கும். நாங்க பழமுறையோட ஆளுங்க. எதுக்கு அவனை பத்தி தப்பா எழுது? அந்த பொறுக்கியோட ஆளுங்களா நீங்க? பொண்ணுங்களை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கான்? இப்போ நீங்க வெளியில போல உங்களை பத்தி எழுத வேண்டியிருக்கும். ஏய், ரொம்ப பேசாத. பொண்ணுங்க பேசினாலே எனக்கு பிடிக்காது. ஆப்பண்டாவல. என்ன ஒன்றும் கிளம்பலையா? இதோ கிளம்பிட்டாங்க. அவனுங்க போட்ட பொண்ணுக்காக தான் ஹெல்ப் கேட்டு வந்திருக்கீங்க தெரிஞ்சா உங்களையும் கொண்டுடுவானுங்க. சரி கிளம்புங்க, அவசரப்படாதீங்க, வெயிட் பண்ணுங்க. எப்படி அவசரப்படாம இருக்குது? ஒரு பொண்ணை கொண்டுட்டு என் கண்ணுக்கு தெரியாம அவசரப்படாம வந்திருப்போம். கண்ணத்திற்கு நடந்து போறோம். எப்படி இருக்குது அவசரப்படாம? போன போடுற பசங்களுக்கு. இவன் போயிட்டானடா. இருக்கொண்டு முடிப்போம், வாடா. ஹலோ சங்கர், இங்க பம்மலை கிளம்பி வா. பிரீத்தாவா கொண்டு தளபதி தான், உடனே வா.
அக்கா நீ அவங்களோட ஆளு, ஆனா அவங்களுக்கு போட்டு கொடுக்குற, இதனால் உனக்கு என்ன லாபம்? உன்னை எப்படி நாங்க நம்புறது? என்னோட முழு பேரு பத்மா குமார். இப்போ நான் பத்மாவும் இல்ல குமாராவும் இல்ல, நடுவில் மாத்திட்டானுங்க என்ன அக்காவா. பக்காவா நானே ஒரு பிளான் பண்ணணும்னு இருந்தேன், அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. அது மட்டும் இல்ல, இப்போ உள்ள ஒருத்தனை கொண்டாடுங்களே, அது வேற யாரும் இல்ல, அவனோட ஆளுதான். போதும் நிறுத்து, இது டம்மி பீஸ், வட போலாம். ஏய் என்னடா பண்றீங்க? யார் மேலடா கை வைக்கிறீங்க? நான் யார் தெரியுமில? தளபதிடா. டேய் தளபதியின் பேர் வச்சோடலாம் விஜய் ஆயிட முடியுமா? உனக்கு நேரம் இருக்கு. அக்கா தலை வந்தோடனே போலீஸ் போன போட்டு தளபதிய தலைதா கொண்டான்னு சொல்லிட்டு நீ ஓடி எங்கேயாவது. என்ன புரியுதா? ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். இப்போ தளபதியை தலை கொண்டுட்டான். இப்போ உடனே வந்தீங்கன்னா பிடிச்சிக்கலாம். பம்மல் குடோனில் தான் இருக்கான், உடனே வாங்க. இதுக்குதான் அந்த புடுங்கி கமிஷனர் இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காமிச்சானா? ஹை, யார் அந்த பொண்ணு? உன் லவரா? இல்ல. என்ன உன் தங்கச்சியா? இல்ல. ஏன் சார், ஒரு பொண்ணுக்கு அவ்வளவு ரிஸ்க் எடுக்கணும்னா அவ லவரா இல்ல சிஸ்டரா தான் இருக்கணுமா? ஏன் ஃப்ரெண்டா இருக்கக்கூடாதா? அவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு சார். இந்த கேஸ்ல அவ பேர் வெளிவராம பாத்துக்கோங்க. அவனுங்க தளபதினு பேர் வச்சு வைக்க போட்டிருக்கணும். அவங்க பேரை கெடுக்கிற மாதிரி தெரிஞ்சிட்டு இருந்தானுங்க. தளபதி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு சார். எந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் இல்லை, அண்ட் நோ எவிடன்ஸ் சார். ஹலோ சார், தளபதி மர்டர் கேஸில் ராஜனுக்கு எந்த சம்மந்தம் இல்லை சார். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சு. அது மட்டும் இல்லை, வேற எந்த விட்னஸும் இல்லை சார். ராஜனை ரிலீஸ் பண்ணிடலாமா சார்? நல்லா சரியா, நல்லா செக் பண்ணு. கிளீன் ரிப்போர்ட் இருக்கு சார். உங்களுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா சார்? சாரி, விட்னஸ் இருக்கா சார்? எதுவும் இல்லை. அப்போ ரிலீஸ் பண்ணிடலாம் சார். நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். ஏய் நியூஸ் பாத்தியா? டிவி ஆன் பண்ணு. என்ன விஷயம்டா? ஆன் பண்றா சொல்றேன். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். இன்று அதிகாலையில் தலை எனும் பிரபல தாதா விடுதலை செய்யப்பட்டு சில மணி நேரங்களில் அடையாளம் தெரியாத மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார். ஹலோ, நியூஸ் கேள்விப்பட்டியா? எஸ் சார். ஆனால் அதுக்கும் எங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லை சார். தெரியும், அவனை போட்டது நான் தான். அவனுக்கு சைடில் சொல்லணும்னா அவனை ஆஃப் பண்ணது நான் தான். தலைன்னு ரொம்ப தலைவலியாக இருந்தான். அதுதான் தலைக்காக ஒரு தருதலையை போட்டதாக இருக்கட்டுமே. அதுவும் இல்லாமல் அவனை இவ்வளோ நாள் விட்டு வச்சதே தப்பு. எனிவே உங்களோட ரூட் கிளியர். தேங்க்யூ சார்.